மக்களே பாருங்கப்பா, சென்னைக்கு தாகம் தீர்க்கக்கூடிய சோழவரம் ஏரியை வந்து 2-3 மாதத்துக்கு முன்னாடிதான் இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து சரி பண்ணியிருக்காங்க. எத்தனை கோடி ரூபா? 40 கோடி ரூபாயில் அதை சீர் பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு பார்த்தோம்னா அந்த கரை வந்து உடஞ்சி உள்ளே விழுந்துருச்சான். அதை விழுந்ததை என்ன பண்ணியிருக்காங்க பாருங்க. திருப்பி அதுக்கு தக்கன இதில் பொருட்செலவு ஏதாவது ஜெய்வம் இல்லாமல் தார்பாயை வச்சு மூடியிருக்காங்களாப்பா. என்ன அது ஓட்ட வீடா, இல்லை குடிசை வீடா, கூரை வீடா தார்பாயை வச்சு மூடுறதுக்கு? இல்லை நெல்லு களத்தில் உண்டி தார்பாயை வச்சு மூடிட்டு இருக்காங்க இப்போ விவசாயிகள்லாம். என்ன அந்த மாதிரி நினச்சிட்டு இப்படி செஞ்சுருக்காங்க. என்ன கேட்டோம்னா ஏடிஎம்கேல இருக்காரு பார்த்தீங்களா, நம்ம செல்லூர் ராஜா. அவருக்கு பேர் பார்த்தோம்னா என்ன பேருப்பா அவருக்கு பேர்? தெர்மோக்கல் ராஜாப்பா. அங்கே ஒரு அமைச்சர் அப்படி இருக்காரு. இங்கே திராவிட மாடல், அங்கே திராவிட மாடல் ஆட்சி எப்படி பண்ணுறோன்னு பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி செஞ்சுருக்காரு பாருங்க. தண்ணிக்கே இந்த போராட்டமாக இருக்குது. 40 கோடி ரூபா நம்மளோட வரி பணம் ஒன்றுமே இல்லாமல் போச்சு. இதுக்கு பேர் நாங்கள் தான் இப்படி பண்ணுறோம், உங்கள் மக்களுக்காண்டி இப்படி பண்ணுறோம்னு சொல்லி பீத்திக்கிறாங்க. மக்களே இதெல்லாம் பாருங்கப்பா, பார்த்துக்கிட்டு நீங்கள் நம்மளோட கமெண்ட்ஸ் எல்லாம் நல்லா காரி துப்புங்க.